ஹலோ! இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான, சாஃப்ட்டான, ஹெல்த்தியான ராகி அடை ரெசிபி தான் நான் சொல்ல போறேன். எப்பயுமே ராகி அடை செஞ்சோன்னா ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சாஃப்ட்டா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் நார்மல் ஆனியன், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து என்கிட்ட வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் போட்டேன். இது வந்து போடணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் விட்டுறலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 பவுல் வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ட்ரையான மக்காச்சோளத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அடையில் சேர்க்குறப்போ கிறிஸ்பியாகவும் வரும், அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணேன். நான் கடையில் வாங்க மாட்டேன், இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கின எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டில் வந்து தனியா பவுடர் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப்.